வைத்து அளந்து காட்டலாமா பகுத்தறிவை என ஆசிரியர் கி. வீரமணி கேள்வி கேட்கிறார். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. பகுத்தறிவோடு எழுதுகிறவர்கள் எப்படி எழுத வேண்டும் என கி. வீரமணி அறிவுரை தந்துள்ளார். அவரே ஒரு அரைகுறை. அவரெல்லாம் அறிவுரை சொல்கிறார் என்றால் தமிழ் சமூகத்திற்கு அது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற எழுத்தாளர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி பட்டறை இல் தமிழர் தலைவர் ஆசிரியர் கருத்துரை என்கிற தலைப்பில் ஜூலை 4, 24 நாள் விடுதலையில் வந்தது. பகுத்தறிவுக்கு எல்லை கோடு கட்டாதவர்கள்தான் பகுத்தறிவாளர்கள். உங்கள் எழுத்து உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக மட்டுமல்ல, சமூகத்தின் கோணலை நிமிர்த்துவதற்காக, தன்னம்பிக்கையை, பகுத்தறிவை உருவாக்குவதற்காக எழுதுங்கள். பகுத்தறிவாளர் என்று யாரை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், தன்னுடைய பகுத்தறிவை, ஆறாவது அறிவை ஓர் இடத்தில் நிறுத்தி, இந்த இடத்தில் எல்லாம் பகுத்தறிவு போகக்கூடாது. இந்தந்த இடத்தில் மட்டும்தான் பகுத்தறிவு வரலாம் என்று ஓர் எல்லை கோடு கட்டுகிறார்கள் அல்லவா. அந்த எல்லை கோடு கட்டாது யாருக்கெல்லாம் துணிவும் தெளிவும் இருக்கிறதோ அவர்கள்தான் பகுத்தறிவாளர்கள். பகுத்தறிவை ஆளக்கூடியவர்கள். உங்கள் எழுத்து உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக மட்டுமல்ல, சமூகத்தின் கோணலை நிமிர்த்துவதற்காக. சமூகத்தில் எங்கெங்கெல்லாம் மூடநம்பிக்கைகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் மாற்றி தன்னம்பிக்கையை, பகுத்தறிவை உருவாக்குவதற்காக எழுதுங்கள். ஒரு எழுத்தாளர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஸ்கேன் ரிப்போர்ட் போன்று சமூகத்தை படம் பிடிக்க வேண்டும். சமூகத்தில் அவலங்கள் இருக்கின்றன. அதிலும் மகளிர் படுகின்ற பாடு இருக்கிறதே, அது மிக கொடுமையாகும் என நன்றாக தான் பேசியிருந்தார் கி. வீரமணி. பேசி என்ன பிரயோஜனம்? ஈ. வே. ராமசாமியிலிருந்து கி. வீரமணி வரை பேச்சில் கெட்டிக்காரர்கள் தாம். ஆனால் தாம் சொல்வதில் எந்தளவு கடைப்பிடிக்கிறோமென பார்க்க மாட்டார்கள். விளைவு வாய்ச்சொல்லில் வீரனடி என்கிற பட்டமும், பகுத்தறிவுக்கு கெட்ட பெயர் சம்பாதித்து கொடுத்தவர்கள் என்கிற பெயர் தான் மிச்சம். கி. வீரமணியிடம் மூப்பின் காரணமாக பல நோய்கள் இருக்கலாம். அவற்றை எல்லாம் குணப்படுத்திவிடலாம். ஆனால் குணப்படுத்த முடியாத நோய், பெரு வியாதி ஒன்றுள்ளது. அது யாதேனில் சொல்லொன்று செயலொன்று என்பதாக வாழும் கேடு கெட்டத்தன்மையே அவரிடம் குணப்படுத்த முடியாத பெரு வியாதி என்பது. சொந்த புத்தி வேண்டாம். ஈ. வே. ராமசாமி புத்தி போதும் என ஒரு பக்கம் பேசிக்கொண்டு மறுபக்கம் தன்னுடைய பகுத்தறிவை, ஆறாவது அறிவை ஓர் இடத்தில் நிறுத்தி, இந்த இடத்தில் எல்லாம் பகுத்தறிவு போகக்கூடாது, இந்தந்த இடத்தில் மட்டும்தான் பகுத்தறிவு வரலாம் என்று ஓர் எல்லை கோடு கட்டுகிறார்கள் அல்லவா. அந்த எல்லை கோடு கட்டாது யாருக்கெல்லாம் துணிவும் தெளிவும் இருக்கிறதோ அவர்கள்தான் பகுத்தறிவாளர்கள் என பாடமெடுக்கிறார். மேலும் மகளிர் படுகின்ற பாடு இருக்கிறதே, அது மிக கொடுமையாகும். ஒரு எழுத்தாளர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஸ்கேன் ரிப்போர்ட் போன்று சமூகத்தை படம் பிடிக்க வேண்டும் என்று கதை படிக்கிறார். கூறிய எந்த ஒன்றிலாவது உருப்படியான அறிவுடன் இருந்திருக்கிறாரா என பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். சில தினங்களுக்கு முன் வந்த கிறிஸ்தவ போதகர் மீதான கொடூரமான பாலியல் வன்கொடுமைக்கு கி. வீரமணி காட்டிய எதிர்வினையெல்லாம் என்ன என பார்த்தால் கி. வீரமணி காட்ட போட்ட அசிங்கமான கோடுகளெல்லாம் தெரியும். உலகிலேயே பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு மதங்களிடம் பகுத்தறிவை காட்ட ஸ்கேல் வைத்து அளந்து பகுத்தறிவு காட்டுபவன் தீக்க ஆசாமியாக தானிருப்பான். பெரும்பான்மை மதம் என்றால் மீட்டர் கணக்கில் பகுத்தறிவை காட்டுவான். அதுவே சிறுபான்மை சமூகமென்றால் சென்டிமீட்டர் கணக்கில் பகுத்தறிவை காட்டுவான். பெரியார் திடல் அலுவலகத்தில் பகுத்தறிவு டேப் என ஒன்று வைத்திருக்கிறார்களாம். எந்தெந்த மதத்தாரிடம் எவ்வளவு பகுத்தறிவு காட்ட வேண்டும் என்று பெரியாரே அளந்து பார்த்து பகுத்தறிவை காட்டிய டேப்பாம். எப்படி புத்தரின் பல்லும் இயேசு அணிந்திருந்ததாக சொல்லப்படும் ஒரு அங்கியும் இன்றும் பாதுகாப்பாக வைத்து ஆராதிக்கப்படுவது போல், மதங்களிடம் பகுத்தறிவை காட்ட பெரியார் உபயோகித்த பகுத்தறிவு டேப் தீக்க வினரால் போற்றப்படுகிறதாம் பெரியார் திடலில். யாரும் சிரித்துவிட வேண்டாம்.
அந்த வகையில் பெரியார் டேப்பை வைத்து அளந்து பார்த்து தீக்க ஆசாமிகள் பகுத்தறிவை காட்ட மறந்த ஒரு சங்கதி இதோ. உன் கணவனின் விந்தில் விஷம் உள்ளது. என்னுடன் உறவு கொள். பலாத்காரம் செய்ய முயன்று சிக்கிய பலான போதகர் எனும் ஜூவி கட்டுரையிலிருந்து. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து மேக்காமண்டபம் பகுதியிலுள்ள பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபைக்கு சென்றிருக்கிறார் அவர். அங்கிருக்கும் போதகர் ரெஜிமோன், உன் கணவனின் விந்தில் விஷம் உள்ளது, அவருடன் உறவுகொள்வதால் தான் உனக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது. தீர்க்கதரிசனம் பெற்ற என்னுடன் உறவு கொண்டால் நோய்கள் குணமாகும் எனக் கூறி இளம்பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற போதகரை கைது செய்திருக்கின்றனர் போலீசார் என்கிறது செய்தி. பாலியல் வன்கொடுமை செய்திகள் வந்தால் சாமியார் செய்ததா பாதிரிமார் செய்ததா என பார்த்து பெரும்பான்மை என்றாலே பகுத்தறிவை காட்டுகிற பெரியாரின் பேரறிவை கொண்ட கி. வீரமணி தான் பகுத்தறிவாளர் என்று யாரை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய பகுத்தறிவை ஆறாவது அறிவை ஓர் இடத்தில் நிறுத்தி இந்த இடத்தில் எல்லாம் பகுத்தறிவு போகக்கூடாது. இந்தந்த இடத்தில் மட்டும்தான் பகுத்தறிவு வரலாம் என்று ஓர் எல்லை கோடு கட்டுகிறார்கள் அல்லவா. அந்த எல்லை கோடு கட்டாது யாருக்கெல்லாம் துணிவும் தெளிவும் இருக்கிறதோ அவர்கள்தான் பகுத்தறிவாளர்கள் என அறிவொழுக்க சிகாமணி போல் பாடம் எடுக்கிறார். இவர் தனது ஆறாவது அறிவை பாலியல் வன்கொடுமை செய்த பாதிரிகள் முன் நிறுத்தி இந்த இதத்திற்கு மேலெல்லாம் பகுத்தறிவு போகக்கூடாது என செயல்படக்கூடிய அயோக்கியனாக தானே இருக்கிறான். அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை அநீதியாக கி. வீரமணிக்கு தெரியவில்லை. அந்த போதகர் தான் மனக்கண்ணில் நின்று பகுத்தறிவை காட்டாதே, அந்த பெண் எக்கேடு கெட்டும் போகட்டும் உமக்கென்ன என கி. வீரமணிக்கு உத்தரவிடுகிறார். அதன் காரணமாக பகுத்தறிவை காட்ட மறுக்கிறார். இந்த லட்சண அறிவுடன் தான் கி. வீரமணி சொல்கிறார், ஒரு எழுத்தாளர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஸ்கேன் ரிப்போர்ட் போன்று சமூகத்தை படம் பிடிக்க வேண்டும். சமூகத்தில் அவலங்கள் இருக்கின்றன. அதிலும் மகளிர் படுகின்ற பாடு இருக்கிறதே, அது மிக கொடுமையாகும். கி. வீரமணியின் ஸ்கேன் ரிப்போர்ட் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நிரம்பியதாக உள்ளதே. அன்னாரின் ஸ்கேன் மையத்தை இழுத்து மூட வேண்டாமா? போலி மருத்துவர் என நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? மேற்கண்டவிதமாக பேசியும் விட்டு பெண்ணுக்கெதிரான பாலியல் வன்கொடுமையைப் பற்றி கி. வீரமணி பேசாமலிருப்பதிலிருந்து அவர் ஒரு வேடதாரி என புரிகிறது. அவரே சொன்ன மாதிரி ஒரு எழுத்தாளருக்குரிய லட்சணமின்றி ஒரு எழுத்தாளன் எப்படி வாழக்கூடாதோ அவ்வாறான வாழ்க்கை முறையில் வாழுகிறார் என்பதோடு ஒரு பகுத்தறிவாதி எப்படி இருக்கக்கூடாதோ அப்படியாக இருந்து போலி பகுத்தறிவாதிகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிறார். கிவீரமணி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கு நடந்த கொடுமையைப் பற்றி தம் பத்திரிகையில் பேசாததற்கு ஒரு நேர்மையான காரணம் சொல்லட்டும். சொல்ல முடியாதே. கிறிஸ்தவர்களிடம் பொறுக்கி தின்றோம் என்றா சொல்ல முடியும்? ஐயா கி. வீரமணி, மேடையில் அப்படி பேசினீர்கள். ஆனால் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என அருள்மொழியைப் போன்றோர் மருத்துவர் ஷாலினியைப் போன்றோர் கி. வீரமணியை பிடித்து நாக்கை பிடுங்கும் விதமாக 4 கேள்வி கேட்காதவரை கி. வீரமணியின் இந்த இரட்டை வேட அயோக்கியத்தனம் தொடரத் தானே செய்யும். கேட்பார்களா அம்மணிகள்? அல்லது அவர்களும் பெரியார் உபயோகித்த பகுத்தறிவு டேப்பையே பயன்படுத்தி பெண்களுக்கு எவ்வளவு அநீதி நடந்தாலும் கண்டு கொள்ள மாட்டோம் என இருப்பார்களா?